வணக்கம் நண்பா. ஸோ விண்டோஸ் 10 யூசர்ஸ் எல்லாருமே அவங்களோட விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்குமே காமனாக ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா அவங்களோட சர்ச் பாக்ஸ் வந்து சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த எரர் வந்து விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணாலும் வருது, அப்டேட் பண்ணாட்டியும் வருது. ஸோ இப்போ அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இப்போ வந்து என்னோட சர்ச் பாக்ஸ் இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல விண்டோஸ் + R அழுத்துங்க. ஸோ விண்டோஸையும் ஆரையும் சேர்த்து ஒன்றா அழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து REGEDIT அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ REGEDIT. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரி எடிட்டர். ஸோ அதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஆக்சஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. நீங்கள் என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா HKey கரண்ட் யூசர் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அங்கே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. அடுத்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அங்கே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அங்கே விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. அதில் கரண்ட் வெர்ஷன் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ அந்த சர்ச் பாக்ஸ்ன்ற ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸுமே இங்கே ரைட் சைடில் ஷோ ஆகும். அங்கே ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து ரைட் கிளிக் கொடுங்க. நியூ கிளிக் பண்ணுங்க. அங்கே DWORD 32-bit வேல்யூன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு வேல்யூ ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே நியூ வேல்யூன்னு இருக்கு பார்த்தீங்களா? அங்கே வந்து பிங் சர்ச் எனபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்க. ஸோ பிங் சர்ச் எனபிள்ல B கேபிட்டலில் வரணும், S கேபிட்டலில் வரணும், E கேபிட்டலில் வரணும். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு அந்த வேல்யூ மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க. மாடிஃபை கிளிக் பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு வேல்யூ டேட்டான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 0ல் தான் இருக்கணும். அது வந்து 0ல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 0ல் தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபோல்டரையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரியும் க்ளோஸ் பண்ணுறங்க. ஸோ இப்போ உங்களோட சர்ச் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்க்ரீனை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பெயிண்டிங் டைப் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் ஆகலை. இப்போ ஒர்க் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். Alt F4 அழுத்தி நான் வந்து ரீஸ்டார்ட் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீஸ்டார்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஓகே கிளிக் பண்ணுங்கள். நான் ஓகே கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே பாருங்கள். இப்போ டைம் வந்து சாயங்காலம் 6:17. ஸோ இந்த ரெக்கார்டிங்கை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சர்ச் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு டைம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ டைம் வந்து 6:25. ஸோ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேவா, 7 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ உங்களோட சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ச் பாக்ஸ் வந்து பழைய மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ பெயிண்டிங் டைப் பண்ணுறேன். ஸோ பெயிண்ட் எல்லாம் கூட ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைப் பண்ணால் ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே சமயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். நான் இப்போவே கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சோதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கம் பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.